ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, பட்டை, பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா, பிரியாணி மசாலா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க, மிளகாய்த்தூள், கரம் மசாலா எடுத்திருக்கேன். அப்புறம் காய் வந்து உருளைக்கிழங்கு, முருங்கை பீன்ஸு, பட்ரு பீன்ஸு, பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. தனியாக அரிசி ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா காயட்டும். காயும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும். அது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, அதோட கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒன்றா கலந்து விட்டுப்போம். நல்லா வதங்கட்டும். அதோடு சேர்த்து நம்ம காய் வச்சுருக்கோம்ல, அந்த காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிவிட்டு அதோடய சேர்த்து நம்ம எடுத்து வச்ச மசாலாவும் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா எண்ணெய் பிரியட்டும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டு காய் எல்லாம் மசாலாலாம் சேர்ந்து எண்ணெய் நல்லா பிரியவும் காய் வேகிறதுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டு, அரிசிக்கு தண்ணி அளவு டம்ளரில் அளந்து வச்சுருப்போம்ல, அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்து காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு விசில் விட்டுக்கலாம். எங்கள் வீட்டு அரிசிக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன்.